நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தரதாத தருதல கூட்டமே. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உங்களுக்கு? மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? பைத்தியக்கார வைத்தியக்கார. ஓட்டு போடுற மக்களை போய் பைத்தியக்காரன்றீங்க. யார் பைத்தியக்காரன்? ஓட்டு போட்ட மக்கள் நாங்கள் பைத்தியக்காரனா? அப்போ நீங்கள் யார்? நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்டில் போட்டு நிறுத்திருக்க. தமிழ் உணர்வு இல்லைன்றீங்க. யாருக்கு தமிழ் உணர்வு இல்லை? உங்களுக்கு தான் இல்லை. ஏன் உங்கள் பையனை தமிழ்நாட்டு ஸ்கூலில் சேர்க்க வேண்டியது தானே? ஏன் தமிழ்நாட்டு ஸ்கூலில் ஒரு ஸ்கூலுக்கு கூட அவங்க பையனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க? அதை விட்டுட்டு வெளிநாட்டில் எதுவுமே சேர்த்து வச்சுருக்கீங்க. உங்கள் பையன் படிக்கிற ஸ்கூலில் தமிழ் இருக்கா முதல்ல? நீங்கள் தமிழ் உணர்வை பற்றி பேசுகிறீங்க. பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? சீமானண்ணா, மக்கள்லாம் காரி துப்புற அளவுக்கு ஏன்னா தொடர்ச்சியாக பேசுகிறீங்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உங்களுக்கு? மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? இவ்வளோ நாள் மேடை போட்டு பேசுகிறீங்க, இன்னமும் ஒரே மாதிரியே இருக்கீங்க. ஓட்டு போடுற மக்களை போய் பைத்தியக்காரன்றீங்க. யார் பைத்தியக்காரன்? ஓட்டு போட்ட மக்கள் நாங்கள் பைத்தியக்காரனா? அப்போ நீங்கள் யார்? நீங்கள் என்ன அறிவாளியா? அப்போ மேடை கிடைச்ச உடனே எப்படி ஒன்றா பேசலாம், மக்களை எது பார்த்தாலும் கை தட்டி விசில் அடிப்பாங்க பார்த்தீங்களா? மேடையில் பேசும்போது கொஞ்சமாக நாகரிகமாக பேசுங்கண்ணே. இன்னி வரைக்கும் உங்களால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. அதுக்கான வழி என்னென்னு பார்க்கறது விட்டுட்டு எப்போ மேடை போட்டாலும் மக்களுக்கு பைத்தியக்காரன், தமிழ் உணர்வு இல்லைன்றீங்க. யாருக்கு தமிழ் உணர்வு இல்லை? உங்களுக்கு தான் இல்லை. ஏன் உங்கள் பையனை தமிழ்நாட்டு ஸ்கூலில் சேர்க்க வேண்டியது தானே? ஏன் தமிழ்நாட்டு ஸ்கூலில் ஒரு ஸ்கூலுக்கு கூட அவங்க பையனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க? அதை விட்டுட்டு வெளிநாட்டில் எதுவுமே சேர்த்து வச்சுருக்கீங்க. உங்கள் பையன் படிக்கிற ஸ்கூலில் தமிழ் இருக்கா முதல்ல? நீங்கள் தமிழ் உணர்வை பற்றி பேசுகிறீங்க. பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? முதல்ல எப்படி பேசணும்னு பேசுங்கண்ணே. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் உங்கள் பையனை வெளிநாட்டில் இருந்து கூட்டின்னு வந்து தமிழ்நாட்டில் சேருங்க. அது கவர்மெண்ட்டு ஸ்கூலில் சேருங்க. அப்போ தான் தெரியும் உங்கள் லட்சணம் என்னன்னு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மக்களை கேலி கிண்டலமாக பண்ணி பேசிக்கிட்டு அவாடா வாடா போடான்னு பேசிக்கின்னு எல்லாத்தையும் மக்களை ரசிப்பாங்கன்னு பார்க்குறீங்களா? நேற்று பேசின உங்கள் பேச்சு ஒருத்தவங்க கூட மதிக்கலை. எல்லாம் கழுவி ஊற்றுறான். நீங்கள் இடைத்தேர்தலில் வரும்போது போய் நிற்க போகிறீங்களா? அப்போ தெரிய போகுது உங்களோட லட்சணம் என்னன்னு. ஒரு வார்டுக்கு, ஒரு கவுன்சிலருக்கு, ஒரு தலைவருக்கு கூட உங்களால் போட்டி போட முடியாது. எவனும் உங்களுக்கு ஓட்டே போட மாட்டான். ஏன்னா உங்களோட பேச்சு அப்படி தான் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் முதலமைச்சருக்கு ஆசைப்பட்றீங்க. முதல்ல வார்டு நம்பருக்கு கவுன்சிலருக்குலாம் நின்று ஜெயிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சருக்கு போவீங்க. நீங்கள் தமிழை பற்றியும் ஓட்டு போட்ட மக்களை பற்றியும் அசிங்கமாக பேசிக்கிட்டு ஏன் ஒரு மாற்றம் வரணும்னு உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டோம் இவ்வளோ நாள். நீங்கள் மாற்றம் வரும்னு பார்த்தோம். ஆனால் மாற்றம்லாம் ஒன்றும் வரல. உங்ககிட்ட தான் மாற்றம் வந்திருக்கு. அப்போ இருந்த சீமான் வேறு, இப்போ இருக்கிற சீமான் வேறுன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு தான் உங்ககிட்ட மாற்றம் வந்திருக்கு. முதல்ல பேசும்போது கொஞ்சம் வச்சு நாகரிகமாக பேசுங்க. மக்களை மதித்து பேசுங்க. இப்போ சொல்கிறீங்க கொலவெறியோடு வரப்போகிறாங்களாம் ஓட்டு கேட்கறது. கொலவெறியோடு வாங்க, கொலவெறியோடு வாங்க. அதே மக்களை திருப்பி கொடுக்க போகிறாங்க பாருங்கள். இடைத்தேர்தல் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் உங்களால் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இருக்குது உங்கள் கட்சி லட்சணம். உங்களோட பேச்சு பார்க்கும்போதே எல்லாருக்கும் அருவருப்பாக தோணுதே. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாச்சு நாகரிகமாக பேச பழகிங்க. இன்னமும் மேடை கிடைச்சதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து ஒரே மாதிரியே இருக்கீங்க. கொஞ்சமாச்சு மேலே வாங்க. உங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு நடிகர் நீங்கள் முதலமைச்சராக இருக்காருன்னா அதுக்கு காரணம் யார்? உங்களோட பேச்சு சரியில்லைன்னு அர்த்தம். உங்கள் நடவடிக்கை சரியில்லைன்னு அர்த்தம். மக்கள் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். உங்களை ஏன் உதறி விட்டு போகிறாங்க? நான் உங்களுக்கு 2 வாட்டி ஓட்டு உங்கள் ஆத்தா தாலி அறுத்த காசுல கார் வாங்கினான்னு கேட்குறீங்க. எப்படி கார் வாங்கினீங்க? 100 நாள் வேலைக்கு திட்டத்துக்கு போனீங்களா? போய் வேலை செஞ்சீங்களா? வேர்வை சிந்தி அந்த காசில் வாங்கினீங்களா? இல்லை கட்டடம் கட்டுறாங்களே அந்த வேலைக்கு போயிட்டு வேர்வை சிந்தி இது பண்ணிங்களா? இல்லை வயக்காட்டில் போயிட்டு வேலை செஞ்சீங்களா? எப்படி கார் வாங்கினீங்க? மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து தானே வாங்கினீங்க. திரள் நிதினா எல்லா கட்சியும் தான் மேடை போடுறாங்க. மக்கள்கிட்டலாம் எதுவும் வசூல் பண்ணலையே. ஆனால் வசூல் பண்ணிவிட்டு எங்களையே நீங்கள் மேடை போட்டு திட்டுறீங்க பார்த்தியா? எப்படி உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க மக்கள்? அப்போன்னா எங்களை பார்த்தா இழிச்சிவாய மாரி இருக்குது. நீங்கள் எது சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு உங்கள் பின்னாடி வந்துடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வச்சு பரவாயில்ல, இன்னும் போகிறதுனா உங்கள் கட்சியே இருக்காது போல் இருக்குது. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஒரு மேடை போட்டால் எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு நாகரிகம் தெரியல. மக்களை எப்போ பார்த்தாலும் திட்டியே மேடை போட்டு பேசிக்கிட்டு அவன் இவன் வாடா போடான்னு பேசிக்கிட்டு உங்களுக்கு போயிட்டு நான் ஓட்டு போட்டேன் பாரு 2 வாட்டியே. என் புத்தி நான் செருப்பாலே அடிக்கணும். ஒரு வாட்டி நான் கூட்டத்தில் 500 ரூபா உங்கள் உண்டியில் காசு போட்டேன். அது பாருங்கள் எப்படிலாம் போய் சேருதுன்னு. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எங்கள் முதுவிலே ஏறி குத்துறீங்க. எங்களை பார்த்தா பைத்தியக்காரன், தற்கூரி கூட்டம். சொல்லுங்கள், ஒரு நடிகனுக்கு ஓட்டு போட்டால்
எதனால் ஓட்டு போட்டோம்? இங்கே ஒரு மாற்றம் வர்ற எவனும் கொடுக்க மாட்டான், அதனால் ஓட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் தான் நல்லவராச்சே, உங்களுக்கு ஏன் ஓட்டு போடலை? ஏன்னா உங்களை நடவடிக்கை சரியில்லை, மக்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. வர வர நீங்கள் பேசுகிறது எதுவுமே பிடிக்கல. இந்த கட்சியை பற்றி திட்டிங்கிறீங்க, அப்புறம் அந்த மறுநாள் அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க. இன்னொரு கட்சியை பற்றி திட்டுறீங்க, அந்த வீட்டு வாசல்லையும் போய் நிற்கிறீங்க. அப்போ எப்படி நான் உங்களை நம்புறது? கேட்டால் அதெல்லாம் நட்பு ரீதியாக போகிறோம் அப்படின்றீங்க. நட்புனா எப்படி நட்பு? கொள்ளையடிச்ச பணத்தை அவன் பீரோவில் வச்சுக்கிறான், அந்த பீரோவில் வச்சு காசு தானே அவங்க வரவேற்பு கொடுத்து அவனை சாப்பாடு போடுறான். அந்த காசில் ருசியாக இருக்கும் உங்களுக்கு. கேட்டால் நட்பு அது. மக்களோட வரி பணத்தை கொள்ளையடிச்சு அவன் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களை பாராட்டி ஒரு விழா நடத்தினால அவங்களுக்கு நட்பு அது. யாரை ஏமாற்றி ஊரை சுற்றின்னு வரீங்க நீங்கள்? மக்களை ரொம்ப தெளிவாகிட்டோம், உங்களால் இதுக்கப்புறம்லாம் வர முடியாது. இந்த வாட்டி யார் உண்மையாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. அதனால் இந்த இடைத்தேர்தல் மட்டும் இல்லை, நீ எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் கொஞ்சமாவது பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க.